எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறது ஸ்கிரிப்ட் தான். அது 75 வருஷம் தமிழ் சினிமால இதே காதல் தான் ஓடுது. பட் அத 2040யா இவங்க கனெக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது எதுவுமே ரிவீல் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அது அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி அவங்க பிளேஸ் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் அல்டிமேட். அனிருத் வந்து ரொம்ப பெக்யூலியரா சில விஷயங்கள் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி பழைய அந்த எனக்கென யாரும் இல்லை. அத இங்க கொண்டு வந்த அந்த நோட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல பெரிய பிளஸ் எஸ்.ஜே. சூர்யா. கம்மியான சீன்ஸே இருந்திருந்தாலும், அவரு வர சீன் எல்லாமே பிளாஸ்ட் தான். அடுத்து படத்தோட நெகட்டிவ்ன்னு நான் பார்க்கிறது எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் தான். பெருசா எக்ஸ்பிரஷனே இல்ல. ஒ ரொம்ப கிரிஞ்சியா இது என்னமோ ஹாசினி எப்படி இருப்பாங்க, அந்த மாரி இவங்க ட்ரை பண்றது வந்து கொஞ்சம் கடுப்பா இருந்தது ஒரு சில சீன்ஸு. அவங்க லவ் எங்கேயோ நமக்கு கனெக்ட் ஆவலையோ அப்படின்னு தோணுச்சு. அடுத்து பெரிய மைனஸ் வந்து சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப கொஞ்சம் அப்பட்டமா தெரியுது. ஓகே இதெல்லாம் சிஜி, இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் அப்படின்ற மாரி தெரியறது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாங்கிறது தான். பட் இது ஓகே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நம்பகத்தன்மையா இருந்திருக்கும். ஓவரால் இந்த எல்ஐகே வந்து ஒரு ஜாலி ரைடு அவ்வளோதான். ஒரு சில இடத்துல நமக்கு மனசு அடடா! அப்படின்னு தோணும். ஓகே 2040ல ஒருவேளை இப்படி ஆயிடுமோ? அப்படின்ற கேள்விகள் வரும். ஆக்சுவலா இப்பவே அப்படிதான் இருக்குன்னு நெறைய பேர் கனெக்ட் ஆவோம். இன்னும் கொஞ்சம் சிஜி ஒர்க்ஸ், விஎஃப்எக்ஸு அந்த லவ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருந்ததுன்னா, சூப்பரா இருந்திருக்கும். படம் ஒரு பெட்டரான ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். வேர்எஸ் நவ் இட் இஸ் ஓகே அப்படின்னு தான் எனக்கு ஃபீல். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்தில் நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். டாடா! பாய்.